தேவனாகிய கர்த்தர் என்னுடைய எபினேசர். தம்முடைய வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்துகிறார். நான் பயப்படுவதில்லை. தேவன் என்னை பத்திரமாய் நடத்துகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நான் போய் சேர வேண்டிய ஸ்தானத்திற்கு தேவனே என்னை அழைத்து கொண்டு செல்வார். அள்ளி தூவும் விதைகளை தேவன் எனக்கு தருகிறார். நான் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆத்துமாக்களையும் சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு தேவ சமூகத்துக்கு வருவேன். என் உதடுகளால் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்வேன். நான் நெருக்கத்தினின்று நீங்குவேன். மனிதர்கள் என்னை ஒடுக்க தேவன் விடவே மாட்டார். நொறுக்கப்பட்ட என்னை இயேசு சேர்த்து கொண்டார். தூக்கி எறியப்பட்ட என்னை தேவன் தமக்கு பயன்படும் பாத்திரமாக மாற்றியிருக்கிறார். நான் தேவனை உண்மையாய் சேவிப்பேன். மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினவர் சத்திய சபையை எங்களுக்கு காண்பித்து மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவன் எங்களுக்கு கொடுத்த சபைக்கு நானும் என் குடும்பத்தாரும் உண்மையாயிருப்போம். என் யுத்தங்களை எல்லாம் கர்த்தரே நடத்துகிறார். தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிறார். என் பிள்ளைகளை தேவன் விசேஷமாக்குகிறார். அவர்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பார்கள். இந்த உலகத்தில் வெளிச்சமாய் பூமிக்கு உப்பாய் இருப்பார்கள். மினுக்கான உலக வாழ்க்கையை விரும்பாமல் தெய்வீக குணத்தையே நாடுவேன். எனக்கு விரோதமான எல்லா கூக்குரலையும் தேவன் அடக்கி போடுவார். புதிய காலப்பகுதிக்கு ஆயத்தப்படுகிற நான் என் உபவாசத்தையும் ஜெபத்தையும் கூட்ட கவனமாயிருப்பேன். தேவனுடைய கரத்திலிருந்து எனக்கு வர வேண்டிய சகல நன்மைகளும் வரும். சுவிசேஷத்திற்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் தீங்கு அனுபவிக்க என்னை இயேசு கிறிஸ்துவுக்கு மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுப்பேன். துன்மார்க்க உளையில் விழாதபடிக்கு தேவன் என்னை காக்கிறார். என் மனதின் அறைகள் வசனத்தால் கட்டப்பட்டிருக்கிறது என்று அறிக்கையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடப்பேன். என் சுயாதீனத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழ்ப்படிய ஒப்புக் கொடுப்பேன். திவ்ய ஸ்பாவங்களை நாடி ஜெபிப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன்.